இன்றைக்கு மக்கள் தெளிவான முடிவு எடுத்து விட்டாருங்க. சில பேர் வண்டியில ஆடிட்டு வர்றாங்க, பாட்டு பாடிட்டு வர்றாங்க, மாசுங்காங்க, காசுங்காங்க. ஆனா நம்ம பெரிய பிக் பாஸ்ன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இங்க எம்ஜிஆர், அங்க மோடி, இங்க அண்டர் இபிஎஸ், அங்க அமித்ஷா. இந்த கூட்டணி இது வெல்லுகின்ற கூட்டணி. அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், எத்தனை சா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேல எல்லா விஷயம் வச்சிருக்கோம், கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேல எங்கள்ட லிஸ்ட் கையில இருக்கு. யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே இருக்க போறாங்க, லிஸ்ட் எல்லாம் இருக்கு. டெல்லியில் ஆட்சி மாற்றம் எப்படி வந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? அதே மாதிரி தான். அதே மாதிரி நிலைமை பீகாரில் சொன்னார்கள், வாக்கு திருட்டு என்று சொன்னார்கள். ராகுல் காந்தி, பாவம் ராகுல் காந்தி பத்தி பாவம், ஒரு பொம்மை மாதிரி அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்லிமெண்ட்ல போனா கண் அடிச்சுட்டு அப்படி போறது. கடைசியில் என்னாச்சுன்னா ஆட்சி எல்லாம் முடிஞ்சு இப்ப அம்போன்னு இருக்க. பீகார்ல வாக்கு திருட்டுன்னு சொன்னாங்க, 65 லட்சம் வாக்கு திருட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் வந்தது, முடிவில் என்னாச்சு? 243 தொகுதிகளில் 202 இடங்களில் வென்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கேயும் அதே மாதிரி தான் சார். இந்த வாக்கு புதிதாக சேர்த்தல் நீர்த்தலுக்கு எதிர்ப்பு, இதுக்கும் உச்சநீதிமன்றம் போனார் நம்முடைய முதலமைச்சர், இதற்கும் உச்சநீதிமன்றம் போனார், அங்கே திருப்பி அடிச்சு விட்டாங்க. அப்புறம் இப்ப வந்து இருக்கு. இப்போ என்னதுன்னா, இவரு நமக்கு தெரியாமலே ஓட்டை இவரும் சேர்த்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பிஓ பிஎல்ஓக்கு எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். என்ன உத்தரவுன்னா, இந்த சார்ல என்ன உத்தரவு அப்படின்னா, யாரையும் நீக்க வேண்டாம், புதிதாக தாத்தா பேரு அப்பா பேரு ஏதாவது ஒரு பேரை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா என்ன நடைபெற போகிறதுன்னு சொன்னால், 75 லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் 2006 இறந்து போனவன், 2006 இறந்து போனவங்க இன்னும் வரை உயிரோடு இருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டு 75 லட்சம் ஓட்டு இனிமேல் இருந்து அகற்றப்படும். இந்த 75 லட்சம் ஓட்டு அகற்றப்படும் பொழுது தேர்தலும் வரும். எங்க அமித்ஷா அவர்களுங்க வருவாங்க, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க, ஓட்டும் நடைபெறும். வாக்குச்சாவடியில் அனைவரும் இன்றைக்கு மக்கள் தெளிவான முடிவு எடுத்து விட்டாருங்க. சில பேர் வண்டியில ஆடிட்டு வர்றாங்க, பாட்டு பாடிட்டு வர்றாங்க, மாசுங்காங்க, காசுங்காங்க. ஆனா நம்ம பெரிய பிக் பாஸ்ன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், தமிழகம் என்றைக்குமே தர்மம் சில நேரம் தூங்கும், அதர்மம் தலை தோங்கும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை தமிழகம் பல முறை நிரூபித்திருக்கிறது. இந்த முறையும் நிரூபிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.